ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 30 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி 4வது நாள் கிளாஸில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெவியான ஒரு பேட்ச் ஒர்க்கு தான் தச்சுருக்கோம். இந்த பேட்ச் ஒர்க்கு தைக்கிறதுக்கு எப்படி நம்ம தையக்கூலியை கணக்கு பண்ணி வாங்கணும், நிறையா பிகினர்ஸ் டெய்லர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. இந்த டிசைனுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு முக்கோணத்தை தச்சு எடுத்து அதை கரெக்டான அளவில் கட் பண்ணி அதை பிசிறி எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதை சரியான ஷேப்பில் தச்சு எடுக்கவே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அது போக இந்த ஒவ்வொரு பீஸையுமே நம்ம ப்ளவுஸில் நெக்கு தனியாக தச்சுட்டு அந்த எல்லா பீஸையுமே நெக்கில் அட்டாச் பண்ணி தைக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் தச்சு முடிக்க கரெக்டாக 5.5 மணி நேரம் 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம் வந்துடுது பாருங்கள். ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி ஈஸியாக டோட்டல் பண்ணி கணக்கு பண்ணி வாங்குறதுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் சிம்பிள் டிசைன்லேருந்து ஹெவி டிசைன் வரைக்கும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நெக் டிசைன்லேருந்து எப்படி அமௌண்ட்டு வாங்குறதுன்னு அதையும் தனியாக ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கணக்கு பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோணம், இந்த முக்கோணம் இந்த கிரீன் கலர் முக்கோணம் பார்த்தீங்கன்னா மொத்தம் கழுத்துல இருந்து எண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 50 பீஸ் வருது. நம்ம எக்ஸ்ட்ராவே கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு 10 பீஸ் சேர்த்தே தச்சுக்கணும். ஏன்னா ஒன்று லைட்டாக பிசுறு தட்டிருச்சு அப்படின்னா அதை நம்ம வேற ஒதுக்கிட்டு வேறைய சரி பண்ணி நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 50ன்னா 50 தைக்காம எக்ஸ்ட்ரா ஒரு 10 சேர்த்து 60 பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வைலட் கலர் முக்கோணம் அது தனியாக 60 பீஸ் தச்சுக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து தான் இது ஒரு 60 பீஸ் இது 2 முக்கோணம் தனித்தனியாக தச்சுட்டு இந்த 2 முக்கோணத்தையும் சேர்த்து தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டிசைனை. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 பீஸ் பார்த்துக்கோங்க. இது மட்டும் இது 3ம் தைக்கிறதுக்கு மட்டுமே கரெக்டாக எனக்கு 1.5 மணி நேரம் வந்துருச்சு. ஏன்னா கட் பண்ணணும் கரெக்டாக 2.5 இன்ச்சு நீளமும் 2.5 இன்ச்சு அகலத்தில் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக தைக்கணும், கட் பண்ணணும், பிசுறு பகுதியை வெட்டணும், நூலை கட் பண்ணணும். அது ரெண்டையும் தச்சுட்டு அதில் உள்ள பிசுறு நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலாக ரெடி பண்ணி வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். இத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா இடைவேளை விடாமல் ஃபாஸ்ட்டாக தைச்சதுக்கே 1.5 மணி நேரம் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 1 மீட்டர் கணக்கு வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த முக்கோணம் தைச்சதுக்கு 300 ரூபாய் நம்ம சேர்த்துருக்கோம். நார்மலாக 1 மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 250 ரூபாய் வரும். இது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்திருக்கனால 300 ரூபாய் நான் சேர்த்துருக்கேன். கேன்வாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் நான் சேர்த்துருக்கேன். லேஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு ஒரு 1.5 மீட்டர் வரும். இந்த இடம் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் வருது. 1.5 மீட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாசி ஒரு 2 பாக்கெட், இந்த பாசி வச்சது ஒரு 2 பாக்கெட்டுக்கு 40 ரூபாய் வருது. ஒரு பாக்கெட்டு 20 ரூபாய் அப்படின்னா 2 பாக்கெட்டுக்கு சேர்த்து 40 ரூபாய். இந்த பாசி தைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 50 பீஸ், இந்த 50 பீஸையுமே நம்ம ப்ளவுஸில் வரிசையாக தைக்கிறதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். ஓகேங்களா? நம்ம தனியாக அதை தச்சு வச்சுருந்ததை அந்த ஒவ்வொரு பீஸையுமே ப்ளவுஸில் வரிசையாக லைனாக தைக்கிறதுக்கு 50 ரூபாய் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூரா பைப்பிங் தைச்சதுக்கு 50 ரூபாய். லேஸ் தச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து லேஸ் தச்சதுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் வாங்கி போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் பேட்ச் ஒர்க்கு. நெக்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த பாட் நெக்கில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது தச்சது. அப்புறம் சென்ட்ரு பகுதியில் இந்த குட்டி குட்டி பேட்ச் ஒர்க்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கரெக்டாக தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள். 100 ரூபாய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு ப்ளவுஸையுமே ஃபுல்லாகவே தச்சு முடிக்கிறது. நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் டிசைனை சேர்க்காம ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குவோமோ அந்த அமௌண்ட்டை சேர்த்தாச்சு. இப்போ டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு
ரூ. 960 வருது. இந்த ப்ளவுஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாங்குற முறைப்படி பார்த்தீங்கன்னா ரூ. 960 வருது. இதே பெரிய பெரிய டெய்லரிங் ஷாப்லலாம் இந்த ப்ளவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000, 1000க்கு மேலே வரைக்கும் வாங்குவாங்க. இதே பெரிய பெரிய டெய்லரிங் பொட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் ரூ. 1300 வரைக்கும் கூட வாங்குவாங்க. இதே வெளிநாட்டிலலாம் இந்த டிசைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000, 2500 வரைக்கும் வாங்குவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.